தூரம் எவ்வளவு இருக்கின்றது என்பது முக்கியமல்ல, அதை கடக்க நீ எடுத்து வைக்கும் முயற்சிகள் எவ்வளவு என்பதுதான் முக்கியம். நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல, நினைப்பவரின் தரம் அப்படி. துணை என்பது நம்மோடு நிற்பவர் அல்ல, நமக்காக வாழ்க்கை முழுவதும் நம் மீது தவறே இருந்தாலும் நம்மை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவர். கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரியாது. உதவி செய்யுங்கள், அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்கு செய்யுங்கள். தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்து கொள்ளும்போது குழந்தை அமைதி கொள்வது ஏன் தெரியுமா? கருவறையில் குழந்தை கேட்ட முதல் சங்கீதம் தாயின் இதய துடிப்பு அதுதான். மற்றவர்கள் கீழே தள்ளுவதற்கு முன் நீ எங்கே நிற்கிறாய் என்று பார். ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது, அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது, துணிவு உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. பணம் பணம் என்று வாழுபவன் அவனும் நிம்மதியாக வாழ மாட்டான், அடுத்தவனையும் நிம்மதியாக வாழவிட மாட்டான். யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு. என்றாவது ஒரு நாள் அழைப்பு வராதா என்று கைபேசி எண்ணை கூட மாற்றாமல் சிலர் இருக்கிறார்கள். பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும், அதை ஒழுங்காக சேர்த்து வைப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும், சேர்த்ததை நியாயமாக செலவழிப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும். மூன்று புத்தியும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டுமென்றால் தலையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும். பேச வேண்டிய நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் அமைதியான நேரங்களில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம், நாம் பாசம் வைத்த அனைவரும் நம் மீதும் அதே பாசம் வச்சிருப்பாங்கன்னு நினைத்து கொள்வது. நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது, உடைந்த பின் ஒட்டி வைக்கலாம், ஆனால் முன்பு போல் இருக்காது. நம் நேரம் நன்றாக இருந்தால் தவறுகளும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளப்படும். நேரம் கெட்டதாக இருந்தால் நகைச்சுவையும் தவறுகளாக எடுத்துக்கொள்ளப்படும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதெல்லாம் பொய். இங்கே நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவது இல்லை, இதுவே உண்மை. போனால்தான் வாங்கிய கடனை அடைக்க முடியும் என்ற நிலையில்தான் போகிறார்கள், விரும்பி அல்ல. இனிக்க இனிக்க பேசி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது விஷ நாக்கால் தீண்டுபவர்களை விட இவை எவ்வளவோ மேல். இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம், இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலி என்று. பேச வேண்டிய இடத்தில் பேசாதவனும் கெட்டான், பேசக்கூடாத இடத்தில் பேசியவனும் கெட்டான், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். நாம் கெடுவது எல்லாம் நம் செயலாலும் வாயாலும் தான். எதிலும் குறை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது, ரசிக்க தெரிந்தவர்களுக்கு எதிலும் குறைகளே தெரியாது. உங்கள் மறைவிற்கு பின் உங்களை எத்தனை வேகமாக மறப்பார்கள் என்பதை அறிந்தால் நீங்கள் இவ்வளவு வேகமாய் யாருக்காகவும் ஓடிக்கொண்டு இருக்க மாட்டீர்கள். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரிக்கும் சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. நாம் யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகிறோம். நல்லவராக, கெட்டவராக, ஏமாளியாக, அப்பாவியாக, அறிவாளியாக, முட்டாளாக.
வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏனெனில் வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை. ஒருவரின் செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து விடுங்கள். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே தற்போது அதிகம். ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் உலகம். தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்துவிடலாம். கொடுப்பவருக்கு அது சிறிது, பெறுபவருக்கோ அது பெரிது. மனதுக்குள் ஆயிரம் ஆசைகள் வைத்திருந்தாலும் தன் குடும்ப சூழ்நிலை உணர்ந்து எதையும் அனுபவிக்காமல் கடந்து செல்லும் ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் போற்றப்பட வேண்டியவர்களே. ஆசைக்காக கடனை வாங்கிவிட்டு அதன்பின் ஒவ்வொரு மாதமும் பல ஆசைகளை தியாகம் செய்வதற்கு பெயர்தான் லோன். இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் தருவான். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தனக்காக மட்டுமே இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என மனிதன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் மனிதனைத் தவிர அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கு பலர் நல்லவர் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு மிகவும் நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் தான் வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். ஒரு பெண் தைரியமாக இருக்கிறாள் என்றால் அவளின் தந்தை சிறந்தவர். ஒரு பெண் பாசமாக இருக்கிறாள் என்றால் அவளின் தாய் சிறந்தவர். ஒரு பெண் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்றால் அவளின் கணவனே அனைத்தையும் விட சிறந்தவன். வட்டிக்கு வாங்கி சீரழிந்து வக்கணையாக வாழ்வதை விட இருப்பதை மட்டும் வைத்து இன்பமாக வாழ்வதே மேல். ஆமை 1000 முட்டையிட்டு விட்டு அமைதியாக இருக்கும். ஆனால் ஒரு கோழி ஒரே ஒரு முட்டை போட்டுவிட்டு ஊரையே கூப்பிடும். இங்கு சிலர் செய்யும் உதவிகளும் அப்படித்தான். தனிமையை விரும்பும் ஒவ்வொருவரும் யாரையும் பிடிக்காமல் ஒதுங்கியவர்கள் இல்லை. பிடித்தவர்கள் செய்த துரோகத்தால் ஒதுங்கி நிற்பவர்கள். தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை. ஆனால் நீரில் மூழ்கும் போது நீங்கள் மரத்தை பிடித்துக் கொள்வீர்கள், தங்கத்தை பார்க்க மாட்டீர்கள். தேவைப்படும்போதுதான் பொருளின் மதிப்பு புரிகிறது. உன்னிடம் செல்வம் இருந்தால் 4 பேரையாவது சிரிக்கவை. கல்வி இருந்தால் 10 பேரையாவது சிந்திக்கவை. இறைவன் சிலவற்றை தாமதமாகத்தான் கொடுப்பான், ஆனால் சிறந்ததை கொடுப்பான். இறைவனை நம்பு.